ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஸ்டாக் இருக்குது அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் அது மாதிரி எடுத்திங்கன்னா 50 ரூபா வரும். இல்லை ப்ரோ எனக்கு மினிமம் ஒரு 5 பேர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரோட 45 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், மீடியமாக தான் இருக்கும். எக்லோடாக ஆகிற மாதிரி இருந்தால் எத்தனை நாள் ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு தான். இந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 நாள். என்னன்னா தனித்தனியாக பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே எக்லோடட் ஆகும். இல்லை ப்ரோ ஒட்டுக்கா விட்டு வளர்த்திங்கன்னா எக்லோட ஆகாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே எக்கு எல்லாமே ஃபார்ம் ஆயிரும். பட் வந்து எக்லோடட் ஆகிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க, தனித்தனியாக பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது சைடு வியூ காட்டுற பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குங்க. ஓகேங்களா? ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, மேக்ஸிமம் 3 கலர் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து ஃபீமேலு, மெயிலு அவைலபிளாக இருக்குது. மெயிலு காட்டுற பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுங்க. ஓகேங்களா? ஸோ மெயிலு. அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ பீட்டா ஒட்டுக்கா வளர்த்தலாமா கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஒன்றா மெயிலு இல்லாட்டி ஃபீமேல் தனித்தனியாக வச்சு வளர்க்கலாம். ஃபீமேல் நீங்கள் 100 கூட ஒட்டுக்க வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. மேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், அந்த இது பண்ணிப்பானுங்க. உங்களுக்கே அது வீடியோ சொல்லக்கூடாது இந்த விஷயம், அது பண்ணிக்கோணுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக வைக்கிறது பெஸ்ட். அதாவது ரொம்ப பெருசாக இப்போ நிறையா மீன் ஒட்டுக்க வளர்க்க முடியாது மேலே பொறுத்த வரைக்கும். பெருசாக நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக ஸ்பேஸ் கொடுக்கணும். பட் வந்து சின்ன வந்து ஒட்டுக்க வளர்த்துறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒட்டுக்க விடக்கூடாது. ஓகேங்களா? அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சைடு வியூ கட்ட பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருப்பானுங்க. ஸோ இதோட சைடு வியூ பார்த்துக்கோங்க. ப்ரோ எனக்கு மேலு ஃபீமேலு பேரா வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அது மாதிரி எடுத்திங்கன்னா 95 ரூபா வரும். இல்லை அப்புறம் எனக்கு ஒரு 5 பேர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். மேலு ஃபீமேல் ரெண்டுமே வந்துடும். இது வந்து சின்னது தான். ஓகேங்களா? ரொம்ப இதாக இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அந்த கலரேஷன் எல்லாமே டெய்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் என்னன்னா ஒட்டுக்கா வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தனித்தனியாக பாட்லிங் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஒட்டுக்கா திருப்பி விடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லைட் இங்கேயும் மேல் இருக்கும். அடுத்த வெரைட்டி அங்கே அந்த சைடு ஒரு மேல் போட்டு வச்சுருக்கோம். இங்கே இருக்கிறது மேல் தாங்க. என்ன எதுக்கோசம் தனித்தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா பேட்ச் வைஸாக ஒரு பார்ப்போம். இது வேறு பேட்ச், அது வேறு பேட்ச். ஸோ இது நல்லா சூப்பராக ரெட்டு எல்லாமே இருக்கும். இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் 3 கலர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் மாலிங்க. எக்ஸாட்டிக் மாலியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாலி நிறைய பேர் மூன் டெயில் கேட்டிங்க. மூன் டெயில் வந்து ஒரே ஒரு பீஸ் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அது வந்து கிறிஸ்டலை தான். ஓகேங்களா? ஸோ மேல் மூன் டெயில் கிறிஸ்டலை தான். அதே மாதிரி ஃபீமேல் மூன் டெயிலுங்க. மேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெயில் தான். அதுவுமே கிறிஸ்டலையில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னா நார்மல் இதுக்கும் மூன் டெயிலுக்கும் என்ன ஒரு 80 ரூபா டிஃப்ரெண்ட் வருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபீமேல் மட்டும் மூன் டெயில் வரும், மேல் வந்து நார்மல் டெயில் தான். ஓகேங்களா? பட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஃபீமேல் அந்த மூன் டெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த கிறிஸ்டலில் வந்து அப்படி மின்னும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வெரைட்டி இது வந்து நார்மலாக வெயில் பாட்டுக்கு அடிக்கல, இல்லாட்டி வெயிலில் மட்டும் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கோல்டு அப்படி மின்னும். ஸோ இது வேணா சொல்லுங்கள். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து சக்குரா ஒயிட்டு ட்ரியோவாக கொடுக்குறாங்க. என்னன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கும் ஒரு ஐயில் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ப்ளூ மின்னும். ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு இதில் டைமண்ட் அந்த ப்ளூ தெரியுதுங்களா? ஸோ இது தெரியும். ஸோ இது வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருப்பானுங்க. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். என்னன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ வேணுங்கிறீங்க ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மாதிரி இருக்கும், சாண்டில் மாதிரி இருக்கும். நல்லா இந்த சக்குரா ஒயிட்டுன்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக இருப்பானுங்க. ஓகேங்களா? ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சக்குரா ஒயிட்டு தான் இப்போ கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. ஏன்னா சக்குரா ஒயிட் தான் கொஞ்சம் எடுத்தாலும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப அதிகங்க அந்த சக்குரா ஒயிட்டு. ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டைகருங்க. ஆரஞ்சு டைகர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரீடர்ஸ் ஆரம்பிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் டைப் தான், ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆரஞ்சு டைகரு இதுவும் சேம். ஆக்சுவலாக கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது லைட்டாக வெயில் அடிக்கணும்னு நினச்சேன், அடிக்கல. பட் பரவாயில்ல, இந்த கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரஞ்சு டைகர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். எல்லாமே பலூன் டைப் தான். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த மாலி மட்டும் அதே மாதிரி ப்ரைஸ் சொல்லாது காரணம் இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போ அதிகத்தில் போயிட்டுருக்காங்க. நம்ம ப்ரைஸ் சொன்னால் யாரையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் இதில் இருக்குது. மாலி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கனால கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்குரா ஒயிட்டு அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்த வெரைட்டி காமிக்கிற பாருங்கள். அதனால் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், இல்லாட்டி தனியாக எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னென்ன லிஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாமே அனுப்பிச்சி விட்றேன். டெய்லியுமே ஸ்டாக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணிக்கோங்க. அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூங்க. இது ரொம்ப சூப்பராக இருப்பானுங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ப்ளூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரா கொடுக்குறோம். என்னன்னா ஒன்றில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலோ ஃபீமேலோ இதோன்னு வந்து உங்களுக்கு டைமண்ட் ஆகி கொடுக்குறேன். ப்ரைஸ் வந்து அதே சேம் ப்ரைஸ் தான், எதுவும் மாற்றம் இல்லை.
ரொம்ப இதெல்லாம் ஸ்டார்டிங் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்கும். ஸோ இது வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வரும்போது பேர் 1500 2000 அந்த மாதிரிலாம் வச்சு கிறிஸ்டலாம் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் ப்ளூ கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூவி லைட் போட்டு அந்த பிளான்ட் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் வேஸும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததான் ஜீப்ரா மாலிங்க. ரொம்ப 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 கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பேர் கடைசி லாஸ்ட்டு பேருங்க. ஓகேங்களா. இந்த ஜீப்ரா மாலி இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இது இந்த சக்குரா ஒயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு டைகர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டிங்கில் தான் இருக்குது, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. இது அது ஜீப்ரா மாலிலாம் சொல்ல வேணாம். ஸோ இப்போதைக்கு இது ஒரு பேர் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தது. ஸோ கடைசியாக ஒரு பேர் இருக்குடா வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி சரி நான் ஒரு பேர் கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிளாக் ஜீப்ராவும் இல்லை, ஒயிட் ஜீப்ராவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எப்படி சொல்ல ஹெட் மாலிஸில் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கலாம், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இது சேம் அதே ரேட்டு தான். ஜீப்ரா மாலி என்ன ரேட்டு அதே ரேட்டு தான். ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கப்பி காம்போ போடுறோம். ஸோ இது வேணுங்கிறீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட சாய்ஸ்க்கே விட்டுறேன். 5 பேர் காம்போ போடுறேங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே ஒரு 8 பேர் காம்போ அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா 5 பேர் வந்து 550 ரூபா வரும், 8 பேர் வந்து 850 ரூபா வரும். நான் உங்களோட சாய்ஸ்க்கே விட்டுறேன். பட் என்னன்னா ஒரே ஒரு சின்ன கண்டிஷனு, 5மே ஒரே வெரைட்டி எடுக்கக்கூடாது, 8மே ஒரே வெரைட்டி எடுக்கக்கூடாது. என்ன ரீசன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து சந்தோஷம் தான் நீங்கள் வந்து வாங்குறது எல்லாமே. இப்போ 5 பேர் எடுக்கும்போது என்னன்னா திடீர்னு ஒரே வெரைட்டி வாங்கும்போது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கு லாஸு, என்னோட பேரும் வந்து கெட்டு போகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி வாங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தண்ணிக்கு 1-2 வெரைட்டி செட் ஆகாதுங்க. இது வந்து காமன் தான். ஓகேங்களா. இது வந்து இந்த யார்கிட்ட வாங்கினாலும் சரி, எங்கள் டென்ட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட வாங்கினாலும் சரி, இப்போ 5 பேர் வாங்குறீங்க அப்படின்னா 1-2 வெரைட்டி செட் ஆகாது. இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸ் ஆகட்டும் எந்த மீனாகட்டும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஒரு 5 பேர் காம்போ வாங்குறீங்களா 5 பேராக டிஃப்ரெண்ட்டாக எடுங்க. ஸோ இது தனியாக வாங்கினா பிளாட்டினம் ஒயிட் 140 ரூபா வரும். இதுவுமே அந்த காம்போவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அல்பினோ வெரைட்டிலே நம்ம ஹோம் ப்ரீட் தான். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த வெரைட்டி ஃபுல் கோல்டு. ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குதுங்களா. ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா தங்க மாதிரி ஜொலிக்குங்க. இது வந்து எல்லா ஃபுல் கோல்டுக்கு இருக்கிற காமன் தான். இங்கே பாருங்கள், அது இந்த மீன்லாம் பாருங்கள் எப்படி மின்னுது பார்த்தீங்களா. இந்த கோல்டு பாடியில் ஒட்டி இருக்க மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கோல்டு கப்பிக்கே உண்டான ஒன்று தாங்க. நார்மலாக பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அதே வந்து ஸ்ட்ரெஸ்ஸர்லாம் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ கொய்ங்க. இது வந்து அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன இதுங்க. இப்போ எக்ஸாக்ட் கப்பி பார்த்துட்டு கடைக்கு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கப்பீஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கல. நான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பிடிச்சி வந்து தருவேன். என்ன ரீசன் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் கலரேஷன் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதே ஃபிஷ்ஷை நான் கடையில் கொண்டாந்து வச்சுருந்தேன் அப்படின்னா கலரேஷன் இறங்கிடுது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு கப்பி தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து சொன்னீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வெளியூர்லேருந்து அதாவது வரீங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு காலையில் 8 பேர் காம்போ வேணும் 5 பேர் காம்போ வேணும் அப்படின்ட்டிங்கன்னா நான் பிடிச்சி வந்து வச்சுருவேன். ஸோ தயவு செஞ்சு வரீங்க அப்படின்னா முன்னாடி சொல்லிடுங்க. ஓகேங்களா. ஸோ ப்ளூ கொய் வேணுன்னா சொல்லுங்கள். பேர் வந்து 190 ரூபா வரும். ஸோ இதுவுமே காம்போவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தெளிவாக வீடியோ சொல்லிக்கிறேன். ஒரே வெரைட்டியில் அப்புறம் எனக்கு 5 பேர் கொடுங்க 3 பேர் கொடுங்க அப்படிலாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது. அதுவும் இந்த ப்ளூ கொய் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. எல்லாருமே சின்ன ட்விஸ்ட் வச்சு அதான் கேட்பீங்க, அதனால தான் சொல்லிடுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டாப் வியூ தான். குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து தண்ணி கண்டிஷனான தண்ணிங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆன தண்ணி. ஸோ இதில் ஆல்ரெடி மாறி விட்டுருந்தோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கலரேஷன் உங்களுக்கு டக்குன்னு ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணி செட் பண்ணிவிட்டு விட்டிங்க அப்படின்னா மீனோட கலரேஷனு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது தனியாக வாங்கினா பேர் 190 வரும். இது வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா. காம்போவில் கொடுக்குறேன். 5 பேர் காம்போலே கொடுக்குறேன், 8 பேர் காம்போலே கொடுக்குறேன். உங்களோட சாய்ஸ். ஈச் ஒன் வெரைட்டி நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிற வெரைட்டிலேருந்து நீங்களாக ஒரு வெரைட்டி எனக்கு அனுப்பிச்சு விடாதீங்க. எங்கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஒன்றே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா சைஸ் ஃபுல் சைஸ்லேயே நல்லா சைஸில் இருப்பாங்க ப்ளூ கொய். இன்னொன்று ஃபஸ்ட்டு 2 இது வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து அந்த லசிலி ப்ளூ இதுவுமே நல்ல சைஸில் இருப்பானுங்க. இது சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே நல்ல சைஸில் இருப்பானுங்க. பட் எப்பயுமே சொல்கிறேங்க சைஸ் என்ன தான் நம்ம பெருசாக சொன்னாலுமே பட் இதை அவங்களுக்கு கொடுத்தாலுமே வந்து சில கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக அனுப்பிச்சுடலாம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட சைஸ் எதுனே எனக்கு தெரிய மாட்டேது. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது தான் மீடியம் சைஸ்னே சொல்லிடுறேன். நான் ரிஸ்க் வேணாம். ஸோ அதனால் இதுவும் மீடியமாக தான் இருக்கும். பட் சைஸ் நல்ல சைஸ் தான். ஓகேங்களா. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் லசிலி ப்ளூ. ஸோ இதுவும் கலரேஷன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கானுங்க பார்த்தீங்களா.
ஸோ எல்லாமே அதாங்க, தண்ணி தான் மெயின். இது கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி அவ்வளோ மீனுங்க எல்லாம் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு தண்ணி வந்து கண்டிஷன் பண்ணிட்டு மீன் விடுங்க. ஏன்னா வந்து நானே பாருங்கள், இந்த பாய் கழுவி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. இது சும்மா விரிச்சுட்டு விட்டுருக்கேன். இன்னும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் மீனே விடுவேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே தண்ணி கண்டிஷன் பண்ணி பொறுமையாக தான் விடணும், அவசரப்படாதீங்க, ஓகேங்களா. ஸோ இது வேணா சொல்லுங்களேன். ஆக்சுவலி கலரேஷன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். முந்தானத்து காமிச்சோம் எல்லாமே கலரேஷன் பேர் இருக்குது. என்ன ரீசன் சொல்லிடுறேன். எல்லாமே நம்ம கொஞ்சம் தண்ணி கண்டிஷனாக அந்த ஆல்கே வாட்டர் அதில் தான் விட்டுருக்கோம், நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ வீடியோ காட்டும் போது வேறு வாட்டர் தாங்க. இப்போ பாருங்கள், ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதுதான் தண்ணியோட இது. ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். லஸ்லி ப்ளூ தனியாக வேணால் 240 ரூபா வரும். அடுத்து ரைஸ் ஃபிஷ் கேட்டிங்க, ரைஸ் ஃபிஷ் பாருங்கள் இப்போ தான் க்ரூமிங் ஆகிட்டு இருக்குது. இதுலேயும் ஒரு 5 பேர் பெரிய இருக்கும், நல்லாவே சைஸில் இருப்பானுங்க, இதுமாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ரைஸ் ஃபிஷ் இப்போ திடீர்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ இது வேணால் சொல்லுங்கள். ப்ரீடிங் ரொம்ப ஈஸி தான். ப்ரீடிங் மெத்தட் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் எல்லோ கப்பி போட்டிங்க அப்படின்னா முட்டை வைக்க தனித்தனி டப்பாவில் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா போதும், அதை மட்டும் குஞ்சு பொறிச்சிட்டே இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ப்ளூ. இது கொஞ்சம் சைஸ் இது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், இன்னுமே பெருசாக தான் வரும், ஓகேங்களா. அது வந்து ஷாப்பில் இருக்குது. ஸோ இன்னுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ அந்த வெரைட்டி தான் உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இது வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். கலரேஷன் ஏறணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வாட்டரில் போட்டிங்கன்னா கலரேஷன் சூப்பராக இருங்க, ஓகேங்களா. தண்ணி தான் மெயினுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தனியாக 240 ரூபா. நல்லா சைஸ் வந்து பெரிய சைஸ்லேயே இருக்குது. இது உங்களுக்கு வீடியோ கோசம் ஜஸ்ட் மாஸ்கோ ப்ளூ கோசம் காட்டுறேன். அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா கொய் கேட்பீங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனியாக வாங்கினா பேர் 160 ரூபா வரும். ஸோ இதுவுமே காம்போவில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது வேணுன்னா சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வேணுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கோயில் கப்பியில் நீங்கள் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 குட்டி வருது அப்படின்னா ஒரு 30 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்துடும். ஒரு 20க்கே கேப் வராமல் இருக்கும். அந்த கேப் வராத பிரிச்சுருங்க. இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த இதில் கிராஸ் ப்ரீட் அந்த மிக்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கொய் கப்பி ப்ரீட் பண்ணுறீங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 30 கப்பி நல்லா கேப்போட வந்துடும். அந்த கேப்போட இருக்கிறது மட்டும் தனியாக போட்டுருங்க, நான் கேப்பை தனியாக போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வெரைட்டி உங்களுக்கு மிக்ஸ் ஆகி அது ஒரு குவாலிட்டி இல்லாமல் வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் இந்த கொய் கப்பி ப்ரீட் பண்ணும்போது மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நம்மள அறியாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதுவே பாருங்கள், இது கேப் இல்லாமல் இருக்கா. பட் ஏன்டா கேப் இல்லாமல் இது வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரிப்பனுங்க. ஸோ ரிப்பன்னால தான் சரி நம்ம வேறு வழி இல்லை. ஸோ ரிப்பனாக இருக்குது. ஸோ அதுலேருந்து குட்டிக்கு இறங்குச்சு அப்படின்னா கேப்போடய இறங்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப் இல்லாமல் இப்போ இருக்குது அப்படின்னாலுமே அதை தனியாக போட்டு ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து கேப் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ கேப் இல்லைங்கிறதுக்கோசரம் கேப் இல்லாமல் வராது, பட் கேப்போடய வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கேப்போட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேரண்டி கிடையாது, ஓகேங்களா. பட் இந்த கேப்போட இருக்கிறது ப்ரீட் போட்டிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு அதாவது ஒரு 50 குட்டி போடுது அப்படின்னா 30 தான் கேப் வரும். அந்த கேப் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், ஓகேங்களா. பட் அது நல்லா இருக்கும். ரிப்பன் கீழே இருக்க வந்தது அப்படின்னா ஸோ விட்டுறாதீங்க, ஓகேங்களா. நான் சொல்கிறேன் குட்டியில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் கோல்டு கப்பியாக இருக்கா, அது என்ன சொல்லுங்கள். அதாவது பேரை வந்து நீங்கள் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோடலாம் 50 ரூபாய்க்கே கொடுக்குறேன். நல்லா குட்டி போடுறானுங்க. என்னன்னா எனக்கு கொஞ்சம் வைக்க தான் இடம் இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ டெக்ஸ்டோ கப்பி இதுலேயே விட்டுருக்கேன். நல்லா ப்ரீட் ஆகிறானுங்க, ஓகேங்களா. தண்ணி மட்டும் கண்டிஷனாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா. தண்ணி மட்டும் சூப்பராக வச்சுட்டிங்க அப்படின்னா மீன் பாட்டுக்கு நல்லா குட்டி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் என்ன கப்பி ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க, ப்ரீடிங் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ பாருங்கள் குட்டி பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே லஸ்லி ப்ளூ தான், குட்டி சாப்பிடாது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா குட்டி கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியுதுங்களா. நம்ம ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீடிங் பாக்ஸ் போடுங்க. இல்லை சும்மா ஆசைக்கு வளர்த்துறோம் ப்ரோ அப்படின்னா ப்ரீடிங் பாக்ஸ் போடணும் இல்லை. என்னன்னா ப்ரீடிங் பாக்ஸ் போடுறதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் போடாததுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். ப்ரீடிங் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா குட்டியுமே காப்பாற்றிடலாம். அதாவது ஒரு 30, 40, 50 குட்டி போடுது அப்படின்னா 50 உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ரீடிங் பாக்ஸ் போடலாம் அப்படின்னா குட்டி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான், ஓகேங்களா. மற்றபடி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாது அது மாதிரிலாம் இல்லை தான். பட் இருந்தாலும் ப்ரீடிங் பாக்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி, நம்மளுக்கு நிறைய குட்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்து கப்லான்ஸ் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. ஈச் வெரைட்டி 60 ரூபா வரும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி சம்திங் அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லோ மொசைக் கேட்பீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அதாவது பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இது வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் 90 ரூபாய். நார்மலாக வந்து ஒரு 5 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேரோட 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஒரு 70 ரூபாய்க்கு. ஸோ எல்லா ப்ரோ எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னா 90 ரூபா ஒரு பேர். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நான் ஒரு 5 பேராக எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 70 ரூபா வரும், ஓகேங்களா. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. நான் வீடியோவில் ஒவ்வொரு டைமில் காம்பு எல்லோ மசிக்குன்னு அது என்னடா அது வேறு மாதிரி இருந்துச்சாடா அப்படிங்கிறீங்கன்னா அதே கப்பி தாங்க. ஏன்னா மிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் மட்டும் உள்ளே விட்டுட்டேன் தெரியாதனமா. பாருங்கள் எவ்வளோ சீஸ் ஆகிட்டானுங்க பாருங்களேன். இத்தனைக்கும் வந்து ரொம்ப நாள் கேப்பு அது மாதிரிலாம் இல்லைங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இதே மீன் வச்சுருக்கேன். ஏன்னா கடையில் இருக்க சின்னதாக இருக்கும். என்ன ரீசன்னா
ஸோ தண்ணி தான் மெயினுங்க ஓகேங்களா. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும். ஆக்சுவலாக இப்படி இருந்தால் அழுக்கு இல்லையாடா அப்படிங்கன்னா இது அழுக்கு இல்லைங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த தண்ணி அழுக்கு தண்ணி இல்லை. இது வந்து லைட்டாக சன்லைட் படுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாமே மார்னிங் வீல அந்த மாதிரி அடிக்கும். ஸோ அப்படி அடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கே வாட்டர் இருக்கா, ஸோ லைட்டாக இப்படி ஒரு ட்ராப் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி அடுத்து ஒரு 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த தண்ணி கலரேஷன் மாற்றிடுவேன். அப்படி மாற்றும் போது என்னன்னா நார்மலாக பார்க்கறதோட மீன் வந்து கலர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீனும் நல்லா ஸ்ட்ரென்த் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ பண்ணிக்க அதாவது வேணா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அதுக்கப்புறம் கடையில் செனகல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ப்ரைஸில் அல்பினோ வெரைட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.